ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலோட லிங்க் இது. தெரியாத நண்பர்களுக்கு கொஞ்சம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது கரெக்டான கண்டென்ட் அதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்ட இந்த மாதிரி 2 வாழை கொலை வந்து தள்ளியிருக்கு. இப்போ புதுசாக வந்து இது வந்து பழ வாழை தான். பூ வந்து லென்த்தாக இருக்குது. அது ஒன்று வந்து புதுசாக வந்து பழ வாழை தான் வச்சுருக்கு. அதில் கொஞ்சம் தான் கொலை தள்ளி இருக்குது. இப்போ நமக்கு வந்து முக்கியமான கண்டென்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாழை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணி வந்து எங்கெல்லாம் வந்து விழுதோ அந்த இடத்துல வைக்கணும். அப்படி வச்சா தான் நமக்கு வந்து நாம் தண்ணி அடிக்கடி பாய்ச்ச வேண்டிய வேலை இருக்காது. இப்போ பாருங்கள், மேலேருந்து அந்த டேங்க்லேருந்து வரும், அதுக்கு கீழே தான் இந்த கன்று வச்சுருக்கு. இது மாதிரி பார்த்து நம்ம வச்சோம்னு வைங்க, வாழைக்காய்க்கு நம்ம அடிக்கடி தண்ணி பாய்ச்சணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இங்கே இருக்கிற செடிக்கும் பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல வந்து தண்ணிங்க நிறைய வரும். அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த மரம்லாம் வந்து நம்ம அடிக்கடி தண்ணி வரும் தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.